எல்லாம் ஒரே குடும்பமா? எல்லாரும் வந்து ஒன்று உட்காருங்க. மகமாயி கருணை உள்ள தாயே. தம்பி, உன்னைய மட்டும் தனியாக நான் கவனித்து பார்த்தேனே, நீ கவனிச்சியா? இப்போ நிற்கும்போது ஏன் அப்படி கவனித்தேன் அப்படின்னு சொன்னால், பக்தர்கள் என்னை தேடி வரக்கூடியவங்க பக்கத்தில் வாங்க, ஒருநிலைப்பட்ட மனதோடு இருக்கணும். சும்மா நீங்கள் வாட்டு ஒன்று ஒன்று நினச்சிக்கிட்டு புலம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா செட் ஆகாது. ஒரு கவனத்தோடு இருக்கணும். என்னை தேடி வரக்கூடிய பக்தர்கள் பூரண சரணாகதியோடு வந்து விட்டார்கள் என்றால் அவர்கள் ஜெயித்து விடுவார்கள். பூரண சரணாகதியோடு வந்து விட்டால் அவர்கள் ஜெயித்து விடுவார்கள். சில பேர்கள் வருகிற பொழுது கருப்பசாமி எல்லாருக்கும் சொல்லுதார், நமக்கும் சொல்லட்டும், நம்ம நல்லா இருப்போம் என்ற மாவுலையும் ஒட்டாமல் பணிகாரத்திலையும் ஒட்டாத மனநிலையோடு சிலர் வருவார்கள். அவர்களையும் நாம் வாக்கு கொடுக்குறோம். சில பேர்கள் நமக்கு இந்த பிரச்சனை தீரணும், சாமிகிட்ட போய் கேட்போம், தீர்ந்துரும் அப்படி என்று நினைத்து வருவார்கள். அவர்கள் நம் மீது பற்று வைத்திருக்கவும் செய்யலாம், பற்று வைக்காமலும் இருக்கலாம். ஆனால் அவன் கேள்விக்கு பதில் வேணுங்கிற ஒரே நோக்கத்தில் வந்திருப்பான். அதுக்கும் நம்ம பதில் சொல்லுதோம். சில பேர்கள் எல்லா மருத்துவத்தையும் பார்த்துருப்போம், எல்லாம் சரியாகலை. ஆனால் இந்த சாமி சொன்னால் சரியாகும்னு சொல்கிறாங்க, ஒரு நம்பிக்கையோடு போயிடுவோம், தெளிவாக நடந்துடட்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் சரணாகதியாக வருவாங்க. அவங்களுக்கும் பதில் சொல்கிறோம். அதில் சம்பந்தப்பட்ட ஒருவனுக்கு சயின்டிஃபிக்காக எதுவுமே இல்லையே, இதில் சாமி என்ன செஞ்சிட போகுது அப்படிங்கிற உள்நோக்கத்தை மனத்தில் வச்சுக்கிட்டு இதில் என்னடா பதில் கிடைக்கும், என்னதான் நடக்குன்னு பார்ப்போமே, ஏதோ கூப்பிட்டுட்டாங்க வந்துடுவோம் பார்த்துருவோம் அப்படின்னு பற்றற்ற நிலையிலும் சிலர் வருவார்கள். அவர்களுக்கும் நம்ம பதில் அளிக்கிறோம். அதுதான் உனக்கு சரிண்ணே. கால் வந்துட்டுவான் என்னம்மா சரிண்ணம்மா. யாருடைய எண்ணத்தையும் வைத்து நான் யாரையும் வெறுப்பதில்லை. அதுக்கு தான் முதல்ல உங்களுக்கு ஒரு டாபிக் பேசினேன். குரு எப்படி இருக்கணும்? குற்றவாளியை கூட மன்னிக்கு ஏற்கக்கூடிய குணம் உடையவனாக இருக்கணும். மனிதன் விதவிதமான சிந்தனை உடையவன், விதவிதமான ஆசை உடையவன். எண்ணில்லாத அறிவை பயன்படுத்தி இந்த உலக அனுபவத்துக்கு ஆன்மீகம் பொருந்துமா பொருந்தாதாங்கிற உணர்வு உடையவன் மனிதன். அதில் அவனுடைய சிந்தனை பல்வேறு சிந்தனைகளை கொடுத்துருக்கும். புரியுதா? அவனுடைய அறிவில் நமக்கு பொருந்தக்கூடியது இருக்கும், எனக்கு பொருந்தாததும் இருக்கும். அதுக்காக அவனை பகைத்தோ வெறுத்தோ ஒதுக்கியோ நடக்கக்கூடிய ஒருவன் குருவாக இருக்க இந்த உலகத்தில் முடியாது. எல்லாருடைய மனதையும் ஏற்று எல்லாருடைய மனதுக்கும் பதிலும் சொல்லி பலனும் கொடுத்தா தான் அவன் குருவாக இருக்க முடியும். ஆனால் என் மனம் எப்பொழுதுமே தெளிவாகவே வச்சுருக்கேன். நீங்கள் கலங்காமல் இருக்கலாம், என்னை பூரணமாக நம்பலாம். நீங்கள் பார்த்த மருத்துவத்தில் குழந்தை சம்பந்தமான வார்த்தைகள் உங்களுக்கு எதிர்மறையாகத்தான் வந்திருக்கும். ஆனால் மருத்துவத்தில் எதிர்மறையாகத்தான் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஒரே ஒரு வழி, என்னையை மட்டும் ஒரு இப்படி பிடிச்சிங்கன்னா ஒரு ஆம்பளை பையன் பிறப்பான். அந்த பையனுக்கு செங்கோட்டுவன் அப்படின்னு பேர் வைக்கணும். அது என்னடா செங்கோட்டுவன்? நோ, செங்கோட்டுவன் அப்படின்னா யாரு தெரியுமா? அவருக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? எம்பெருமான் முருகனுடைய பெயர். முருகனுடைய பெயர். நீ மருத்துவ சிகிச்சை செய்யறதுக்கு ஒரு முறை டெஸ்ட்டுக்கு போவேன், அதில் உனக்கு அந்த பதில் கிடைக்கும். ஆனால் அதையெல்லாம் ஜெயித்து உனக்கு குழந்தை வரம் கிடைக்கும். அதுதான் நடக்க போகிற உண்மை. அப்படி பிறக்கிற பையன் ஆம்பளை பையலாக இருப்பான். அவனுக்கு சுண்டு விரலில் நடுவில் ஒரு மச்சம் இருக்கும். முருகப்பெருமானுடைய சக்தியை பெற்றவனாக இருப்பான். 3 வீடுகளுக்கு அதிபதியாக இருப்பான். எதிர்காலத்தில் அவன் அரசு உத்தியோகம் பெறக்கூடிய சக்தி உடையவனாக இருப்பான். கால் நுட்பான். அடுத்தும் பேசுவோம். வித்தியாசமான ஒரு வாரிசை உன் சகோதரி கேட்குறான். என்னடா இன்னொரு வரம் உனக்கு என்னமா வேணும்? கண்டிப்பாக படிச்சிரு, உனக்கு நான் அந்த போஸ்டிங் போட்டு தருவேன். ஆமாம், பொம்பளை பிறப்பா அகிலாண்ட ஈஸ்வரின்னு பேர் வச்சுக்கான். ஆம்பளை பிள்ளைக்கு என்ன பேர் வைப்ப? செங்கோட்டுவன். பொம்பளை பிள்ளைக்கு அகிலாண்ட ஈஸ்வரி. பிள்ளை ஆம்பளையா பொம்பளையான்னு கேட்கல, ஆம்பளை பையன் தான் முதல்ல பிறப்பான். என் வாக்குப்படி அந்த உத்தரவு. இந்தா மகனே, என்னைக்கும் செம்மையாக இருப்பாய், உயர்வாக இருப்பாய். வருக. நல்லாரு.
அந்த போஸ்டிங் உனக்கு உண்டு, நல்லபடி. கருப்பசாமிக்கு கருப்பசாமிக்கு இங்கேருந்து 3 மணிக்கு மேலே புறப்படுங்க. என்னெல்லாம் அப்படி முடிக்க அப்படி சொன்னதுக்கு அது பார்த்தாச்சு ஒழுங்காக நடந்துற போது இதையும் அவர்கிட்ட போய் கேட்டுக்கிட்டு இருக்குன்னு அவன் நினைக்காம. பார்த்தியா, நல்ல பொண்ணு தான்டா பார்த்துருக்கு, நடந்துடும். நாங்கள் கல்யாணம் முடிஞ்சு பொண்டாட்டி புத்தம் 2 ரூம் ஒன்றா வாங்க, நல்லா இருங்க. சரி, கருப்பசாமி. ஆமாம், அப்படியா, சரி, கரெக்டு, ஓகே. தஞ்சாவூர். வணக்கம். எல்லாம் இன்னைக்கு அமாவாசையா? இன்னைக்கு தான் அந்த வேணுமா? 3 மணிக்கு மேலே போன்னு சொன்னால் அதில் அர்த்தம். வீடு சம்பந்தமான மன வருத்தம். கால் வந்துட்டு வரலாம். பிள்ளைக்கு தந்தை ஒருவன். நல்ல முடதே அக்கா, இன்னொரு தரம் கால் வந்துட்டு வா. நம் எல்லோருக்கும் தந்தை ஒருவன், ஒருவனை நம்பி வந்தாயா, இல்லை இறைவனை நம்பி வந்தாயா. தாயாரை தந்தை மறந்தாலும் உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். உன்னுடைய வீடு வாசல்களிலே தெய்வீகமற்ற செயலும் மாந்திரிகத்தால் சில பிரச்சனைகளும் நடந்து குடும்பத்தில் மன நிம்மதி இழந்த வேதனைகள் நடந்து கொண்டிருக்கும். ஒரு பிள்ளையால் மனக்குழப்பமும் அவங்களுடைய வாழ்க்கையை பற்றிய ஒரு குழப்பமான கேள்வியும் உள்ளத்தில் ஓடிக்கிட்டு இருக்கும். கால் வந்துட்டு வரலாம். உள்ளோர்க்கு எல்லாமும் சொந்தம். அதனால் வீடு வாசலையும் லட்சுமி கடாட்சமாக்கி பிள்ளையினுடைய வாழ்க்கையும் செம்மையாக்கி தரேன். வேற என்னப்பா வேணும்? இந்தா அந்த கல்யாணத்தை ஆனந்தமாக நடத்தி தரேன், செம்மையாக இருக்கலாம். அதுக்கு பணமும் உண்டு, பூவும் உண்டு, கனியும் உண்டு, வெற்றியும் உண்டு. வருக. அந்த பணத்தை வாங்கிறதுக்கு சட்டப்படி ஒரு இடைஞ்சல் இருக்குது. ஒருத்தன் அதில் ஊடால உட்காந்து ஏமாற்றிக்கிட்டு இருக்கான். சரிண்ணா, என்னை நினச்சிக்கிட்டு அடுத்த வாரம் போய் கேளு. அவன் சங்கை நான் பிடிச்சிருந்தேன், பணம் உன் கையில் வந்துடும். ஓடிப்போ. டெல்லி மாநகர், டெல்லி இந்தியாவின் தலைநகர். உன்னுடைய வீட்டு எல்லைக்கு பின்பக்கத்தில் நிறைய வண்டி வாகனங்கள் போகிற சத்தம் கேட்கு. அதுலேருந்து அந்த பக்கம் போனால் ஊசியாக ஒரு கோபுரம் தெரியுதா? என்ன கோயிலிடாது? ஆ, நல்ல கோபுரமாக இருக்குது, கட்டியிருக்காங்க, நல்லா இருக்குது. ஆமாம், சரி, காட்டிருந்தேன். காலைல வந்துட்டு வரலாம். மூன்றாண்டு காலங்களாக உடல்நிலை சம்பந்தமான மன வருத்தமும் குறைபாடும் உனக்கு இருக்குது. எதிர்பாராமல் நம் உயிருக்கு எதுவும் ஆபத்து வந்துருமோ என்ற ஒரு பயம் உள்மனத்துக்குள்ளே இருந்து சரியாக உறங்காமலும் ஒன்றுக்கு போகிற விஷயத்தில் மனக்குழப்பமும் நடந்துக்கிட்டு இருக்கு. உண்மையா? கால் வந்துட்டு வா. என்ன போகிற விஷயத்தில்? வரலாம் மகனே. இதற்கிடையில் மனைவியினுடைய ஆரோக்கியம், பொருளாதாரம் சம்பந்தமான விஷயத்தில் அடிக்கடி மன சலனங்கள் நடக்கும். ஒரு பிள்ளையை பற்றிய உள்குழப்பம் சங்கடத்தை கொடுத்து வாழ்க்கைக்கு கேள்விக்குறியை உருவாக்கி வச்சிருக்கு. தேவையில்லாமல் நீதிமன்றம் செல்ல வேண்டிய நிலைமை ஏற்படுமா என்ற ஒரு ஐயப்பாடு உன் உள்ளத்தில் ஓட்டிக்கொண்டிருக்கிறது. உண்மையா? கால் வந்துட்டு வா. சங்கீதமே. டாக்குமெண்ட் சரியில்லையா? கேட்டு பார்ப்போங்க. உன் வீட்டு டாக்குமெண்டெல்லாம் எங்கடா இருக்குது தம்பி? அதான் தம்பின்னு சொன்னேன். தருவானா? எப்படி தருவான்? யூடியூப் ஆஃப் பண்ணிட்டு சொல்லணுமா, சொல்லாமல் சொல்லணுமா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. சீக்கிரமாக நீ வாங்கி கையில் வச்சுக்காயேன். அதுக்கு அங்கிட்ட என்கிட்ட ஏன் எதுக்குன்னு கேட்காதப்பா. சரிண்ணா? ஆ, நல்ல பையன். காலைல வந்துட்டு வா. இப்போ வேறு என்னப்பா செஞ்சு தரணும் உனக்கு?
நானும் ஆற்றுல எல்லாம் பார்த்தேன், சரி வரல. கொஞ்சம் வேலை செய்கிறதுக்கு முக்கியம். இடுப்பு சம்மந்தமான விஷயத்தை பார்க்கும் பொழுது கிட்னி சம்மந்தமாக யாரும் எதுவும் சொன்னாங்களா? அது விஷயமா போய் ஆராய்ச்சி பண்ணினியா? அதெல்லாம் ஒன்றும் சொல்லுங்க. சரி, 65% உனக்கு வந்து நல்லா இருக்குது. இந்த கைகால் வீக்கம் சம்மந்தமான விஷயத்தில் கொஞ்சம் மருத்துவம் பார்க்கணும். இந்த வலி வேதனை இல்லாமல் உன்னை நான் காப்பாற்றி தரேன், சரிதானா? வேலை பார்க்குற விஷயம் வழக்கு வரக்கூடிய அளவுக்கு குழப்பம் இருக்குது. அதில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீக்கி உன்னை செம்மையாக்கி தந்துடுறேன். உன் பக்கத்தில் வெற்றியை தந்தா போதும்ல, வேறு என்னப்பா வேணும்? நடக்கும், சந்தோஷமாக இரு. இந்த செப்டம்பர்லேயே உனக்கு போட்டுருவாங்க. நல்லா இருப்பாங்க. சரி, புண்ணியமாக இரு, என்னை பார்த்துப்போ. கருப்பசாமி, ஆமாம், கரூர். சொற்றுணை வேதியன் கரூர். சொற்றுணை வேதியன் என்பது தேவாரம். தேவாரம் எல்லாமே யாருக்கு பாடியிருக்குன்னா சிவபெருமானுக்கு தான் பாடியிருக்கு. சிவன் கோயில் யார் வீட்டு பக்கம் இருக்குது? சிவன் கரூரில் சிவன் கோயில் யார் எல்லைக்கு போகிற வழி இருக்குப்பா? இருக்கா? என்ன என்ன சிவன்? பசுதீஸ்வரன். கால் வந்துட்டு வா. வாப்பா. என்ன வேணும்ப்பா உனக்கு? வெள்ளை பூவு சிவப்பு பூவு. கால் வந்துட்டு வா. நீங்கள்லாம் கரூரா? நீ கரூர் இல்லையே. ஆ, கரூரா? வெண்ணைமலை முருகன் கோயில் எங்கே இருக்குது? உங்கள் ஒரு எல்லை தானா? சரி சரி. தம்பி, உனக்கு உண்மையை சொல்லணுமா பொய் சொல்லணுமா? உண்மையை சொல்லிடணும். இவங்கெல்லாம் உனக்கு யாருடா? குருனா எதில் குரு? அவர் தொழில் குரு. யார்? அந்த கண்ணாடி போட்டவரா? சரி, நீ சாட்சி வந்து உட்கார். இன்னொரு தினம் காலில் வந்துட்டு வாங்க. முடிச்சு விட்டுருவோம். உன்னுடைய தந்தையாருடைய குணபோகம்தான் சரியில்லை என்பதுதான் உண்மை. தன் குற்றத்தை மறைப்பதற்காக நிறைய பொய்யான வார்த்தைகளை சொல்லி உங்களெல்லாம் கரெக்ட் பண்ணி வச்சுருக்கிறார். இதில் உள்மனம் பாதிக்கப்பட்டவள் உன் தாயார், நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால் அவள் மீது குற்றம் இருக்குன்னு சொல்லி மட்டும் யாரும் கற்பனை செய்து விடாதீர்கள். நிச்சயமாக இல்லை, நிச்சயமாக இல்லை. போனது போகட்டும், இனியாவது நெஞ்சம் புனிதமாகட்டும் என்ற எண்ணத்தில் இந்த குடும்பத்தை ஒன்று சேர்த்து வச்சிடணுங்கிற ஒரே நோக்கத்தில் நீ நினைக்கிற. 3 இடத்துல உன்னுடைய பயோடாட்டா இருக்குடா, சரிண்ணா? அந்த 3ல் ஒரு கம்பெனி வந்து உனக்கு சம்பளம் கொஞ்சம் கூட்டி கொடுக்கும், ஆனால் உன்னால் பாடுபட முடியாது. இன்னொரு கம்பெனியில் இப்போ வேலைக்கு உனக்கு டிக்கெட் வச்சுருக்குறாங்க, ஆனால் சம்பளம் 70க்குள்ளே தான் கிடைக்கும். போகலாமா? கால் வந்துட்டு வா. கருப்பசாமிக்கு அந்த வேலை சரியாக 1.25 மாதத்தில் கிடச்சிரும். கிடைச்சோன்னா மாத சம்பளம் இங்கே நடக்கக்கூடிய கருப்பசாமிக்குலடா, இங்கே நடக்கிற தானம் தர்மத்துக்கு கொடு. அத்தனை புண்ணியமும் உனக்கு கிடைச்சி புனிதமான வாழ்க்கையும் அமையும். நல்லாரு மகனே, வெற்றி அடைவார். இங்கே உள்ள கருப்பசாமி தான் குலதெய்வம். எங்கே உள்ள கருப்பசாமின்னு கேட்குற? கண்ணமோடு. மார்க்கெட்லேருந்து நேரம் மேலே எஸ்டேட்டுக்கு போகிற வழியில் ஒரு மொட்டை இருக்குது. அதுக்கு கீழே இடது பக்கத்தில் பள்ளத்துக்குள்ளே ஒரு கருப்பசாமி இருக்கார். அவர் உங்களுக்கு கும்பிட்டுக்கலாம். பொள்ளாச்சி எல்லையிலே தான் உங்கள் குலதெய்வமும் இருக்குது. வணங்கி வருங்க, வாழ்க. 3 மணிக்கு மேலே போ, உட்கார். கருப்பசாமிக்கு, கருப்பசாமிக்கு தூத்துக்குடி செல்வம், நலமான செல்வம், தேன்மொழி பேசும். நான் பெற்ற பிள்ளைய வெளிநாட்டுக்கு அனுப்பணும். அவள் புத்தியில் குழப்பம் இல்லாமல் நீ தான் காப்பாற்றணும்.
அப்படி காட்டு வந்தது யார்? கால் வந்துட்டு வரலாம். விசாவெல்லாம் ரெடி ஆகிடுதா? பாஸ்போர்ட்டு இன்னொரு தடவை கால் உண்டு. பள்ளி பண்ண கண்டவுடன் காதலித்து அம்மா 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 இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டு வரலாம். ஏம்மா என்னம்மா எங்கே போறியா? ஓ சரி 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 சரி. உன் பிள்ளை நல்ல முறையில் படித்து வெற்றியாகி வந்துடுவான், கவலைப்படாத. இப்போ அவள் வெளிநாட்டுக்குன்னு எடுத்திருக்க இந்த முயற்சியில் எந்த ஒரு இடைஞ்சல் இல்லாமல் நான் வெற்றியாகி ஜெயிச்சு தந்தா போதும்ல? அருமையாக செஞ்சு தந்துருந்தேன். அவளுடைய மனத்தை மீண்டும் யாரும் இடைஞ்சல் பண்ணி அவள் படிப்புக்கு இடைஞ்சல் கொடுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உன் உள்ளத்துக்குள்ளே இருக்குல்ல? அந்த இடைஞ்சலை வராமல் நான் தடுத்து நிறுத்திடுறேன். அவளை தனிமை உட்கார்ந்து படிக்க வச்சு வெற்றியாக்கி தந்துடுறேன். அங்கேருந்து வரையில் எந்த வேதனையும் இல்லாமல் உன் பிள்ளை உத்தமையாக வந்து சேருவான். அப்படி ஒரு குழப்பம் நடந்தால் உன் வீட்டுக்காரன் அறுவாலை தூக்கத்துக்கு தயாராக இருக்கான். அப்படி ஒரு குழப்பம் நடக்காமல் நான் காப்பாற்றுறேன். ரெண்டோருடைய மனதுக்கும் இடைஞ்செல்லாம் ஆக்கி உன் பிள்ளையை சுத்தமாக்கி உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். வெற்றி அடைவ, நிச்சயமாக நீ உயர்ந்துருவேன். அந்த பிள்ளையும் நல்லா இருப்பான். சந்தோஷமா இருப்பாங்களே. என்னை பார்த்துப்போ, உட்கார். கர்மசாமிக்கு அதே தூத்துக்குடி எல்லை தொழில் சம்பந்தமாக மனவேதனை அடைந்த மகன். வாடா, என்னடா தொழில் பார்க்குறான்? காரணம் சொல்லலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 3 ஆண்டு காலங்களாக நீ நடத்தக்கூடிய பிஸ்னஸ் வியாபாரம் சொந்தமான தொழில்கள் லாஸ் ஆகி நிறைய வேதனைகளை சுமந்துக்கிட்டு இருக்க. இப்போதைக்கு கடன்பட்டு சொந்த ஊரை விட்டு வேற ஊரில் போய் வாழலாமாங்கிற ஒரு சிந்தனையும் துயரமும் நடக்கு. வாஸ்தவமா? இந்த நிலைகளிலிருந்து விடுதலை ஆகணுமே, இதுக்காக எதுவும் சொத்துக்களை இழக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருமோ அப்படிங்கிற பயமும் உன் உள்ளத்தில் இருக்குது. உண்மையா இல்லையா? கால் வந்துட்டு வா. வேற என்னப்பா வேணும்? கடன்களை தீர்க்கணும், உன் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும், மனத்தை மாற்றி தரேன், தெளிவாக நடத்தித்தரேன், என்னை பார்த்துட்டு போ, வெளியே சொல்லாங்க ஓடு. அதே தூத்துக்குடி எல்லை. ஆமாம், வீடு சொத்து சொந்தமாக மனக்குழப்பம் அடைந்தது யார்? கால் வந்துட்டு வரலாம். முதல்ல அவளுக்கு தூத்துக்குடியான்னு கேட்பான், அதுக்கு பேர பார்த்தா. எந்த ஊருமா? முத்தலாபுரம். விளக்கண்ணையில் தீபம் எரியுது. எதுவும் குருசாமி கோயில் அங்கே இருக்கோ? கால் வந்துட்டு வரலாம். அங்கேயும் விளக்கண்ணையில் ஒரு சமாதியில் தீபம் எரியுத, அது யாரு? நம்பியா? நிறைய முள்ளுக்காடாக இருக்க. சரானா? கால் வந்துட்டு. உட்காரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அந்த எல்லையில் என் தங்கை காளியினுடைய ஆலயமும் மாரியினுடைய தெய்வீக சிறப்பு அங்கே இருக்கு. உண்மையா? கால் வந்துட்டு வா. அப்படியா? வீடு வாசல் இடம் சம்பந்தமாக சுமார் 2.25 ஆண்டுகளாக மனவேதனையும் தேவையில்லாத வழக்கு வேதனைகளும்
வாக்குவாதங்களும் உங்கள் குடும்பத்துக்குள்ள நடந்துக்கிட்டு இருக்கு. இதனால் செய்வனை வினை கோளாறால் தன்னுடைய அங்கம் தன்னுடைய பிள்ளைகள் பாதிக்கப்பட்டிருக்குமோ என்ற ஒரு சந்தேகமும் உன் உள்ளத்தில் உண்டு. உண்மையா? ஆனால் பாதிக்கப்பட்டது உண்மை. உனக்கு உரிமையான அந்த இடங்களை சரியாக்கி வீடு அமைச்சு கொடுத்தா போதும்ல, வேறு என்ன வேணும்? அந்த பிள்ளையும் படிக்க வச்சு தரேன், வீடு வாசலையும் செம்மையாக்கி தரேன். இந்த காசு பணத்தோட கண்ணியமாக வாழ்ந்துருவேன். நல்லா இருப்பங்களே. கர்பசாமி, ஆமாம். ஏய், என்ன மலையாளமா? உங்களுக்கும் மலையாளத்துக்கும் தொடர்பு இருக்கா? யார் வரா? கேரள தேசம். கேரள தேசம். பேக் பேக் சொல்லுவோம். நல்லதுங்க. நமக்கு மலையாளம் போனையிலா. உடல் ஆரோக்கியத்தை பற்றி கேட்க வந்தது யாரு? உடல் ஆரோக்கியத்தை பற்றி கேட்க வந்தது யாருப்பா? கால் வந்துட்டு வரலாம். என்ன செய்து? என்ன செய்து? கால் வந்துட்டு வரலாம். இந்த கூட வா வச்சுக்க. அவருக்கு நிற்கவும் முடியாது, உட்காரவும் முடியாது. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். ஒரு சிசு உடல்நிலை சீரில்லாமல் இயங்கிறதுக்கு வழி இல்லாமல் வேதனையோடு இருக்கும். புரிஞ்சுக்கிடுது. அதுக்கு உயிருக்கு எதுவும் ஆபத்து இல்லாமல் காப்பாற்றி தந்தால் போதுமில்ல. ஒன்று. அதே போல் அதனுடைய தாயாருடைய ஆரோக்கியத்திலும் குறை உண்டு. இப்போ 1.25 ஆண்டுகளாக நிறைய பணங்களை இழந்து கொஞ்சம் கடன்களும் வேதனையும் உண்டு. ஆனால் மந்திர தந்திரத்தால் எந்த ஒரு பிரச்சனையும் நடக்கவில்லை என்பது உண்மை. கிறிஸ்தவ ஆலயத்தில் ஒரு வேண்டுதலை செய்து அது நிறைவேற வேண்டிய குறை இருக்கு. அந்த அங்கே போய் கும்பிடணும்னு சொல்லி உப்பு போயிருக்கு. வீடு வசம் சம்பந்தமான விஷயமும் மன வருத்தமும் அடிக்கடி வந்து கொண்டே இருக்கும். இதுக்கு கிரகங்கள் ஒரு காரணம். மனிதர்களால் எந்த இடைஞ்சல்களும் இல்லை. அதனால் வரக்கூடிய கன்னி மாதத்துக்கு பின்பு இந்த குழப்பங்கள்லாம் தீரும். இந்த பிள்ளைக்கு எந்த பங்கம் இல்லாமல் காப்பாற்றி வெற்றியாக்கி தரேன். நல்லா ஐஸ்வர்யமாக இருப்பாய் மகன். வருக. பக்கத்தில் நல்லா இருக்கும். உடல்நிலைகள் சரி. தனியாக பார்க்கட்டும். தன்னுடைய பர்த்தாவை பற்றி கேள்வி யாருக்கு? எവിടെ உண்டு? எവിടെ ஐயாடு? ரெண்டு ஒன்றா இருக்கிறீங்களா? என்ன அவரை பற்றி சம்சயம்? கால் வந்துட்டு வா. இதோ நீங்கள் மலையாளம் அறியத்தில்லா. தமிழ் அறியோ? சரி. அவனுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பால் வாழ்க்கை இப்போ பாதிக்கப்பட்டிருக்கு. சரியா? அதில் பணமும் போயாச்சு, மன நிம்மதியும் போயாச்சு. இன்னொரு இடத்துல வீடு வேணும்னு சொல்லி ஒரு இடத்துக்கு வேண்டிய ஏற்பாடு அவன் பண்ணியிருக்கிறான். புரியுதா? அதனால் இப்போ இந்த பிரச்சனைக்கு வேறு எதுவும் உள்ளுக்கு மருந்து எதுவும் போட்டிருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு குழப்பம் உன் மனத்தில் இருக்குது. போட்டது உண்மை, வயிற்றுக்குள்ளே கிடக்கிறதும் உண்மை. அதை நீக்கி ஜெயிச்சு தந்தால் போதும்ல. கால் வந்துட்டு வரலாம்.
கருப்பசாமிக்கு கூப்பிடுமா. வழிகாட்டும் மாளிகைப்பாறை கருப்பசுவாமிக்கு, வழிகாட்டும் மாளிகைப்பாறை கருப்பசுவாமிக்கு, அருள்வாக்கு சித்தர் ஐயப்ப சுவாமிக்கு. இந்த கனியை வீட்டில் வை, அவன் மனசு மாறும், ஒற்றுமையான வாழ்க்கை தொடங்கும். நல்லா இருக்கும் மகளே, ஐஸ்வர்யமாக இருக்கும். நீங்கள் கேரடா கச்சோடம் யாரும் எடுத்தது? கச்சோடமா? லோட்டரி கச்சோடம் தானே, அது வியாபாரம் தானே. கால் விட்டுருவான். முன்னாடியில் செய்த சம்பாத்தியமெல்லாம் ஒருவரால் அழிஞ்சு போய், தமிழ் தானா, கெட்டிக்காரனா இருக்கேடா. இதுக்கு முன்னால் செய்த சில உழைப்பு செல்வங்களெல்லாம் ஒரு சில மனிதர்களால் உன்னை விட்டு கைவிட்டு போயிடுது. உண்மையா? இப்போ உன்னுடைய குடும்பத்தை நடத்துவதற்கே நீ லாட்ரி அடிச்சுக்கிட்டு தான் இருக்க. அதனால் இப்போ கடன்களும் உண்டு, மனவேதனைகளும் உண்டு. உன்னுடைய மனதை மீறி குழப்பமான நிலைகளில் உடல்நிலையாலும் மனநிலையாலும் பாதிக்கப்பட்டவள். அவளுடைய மனதை சீர்திருத்தி வெற்றியாக வாழ வச்சு தந்தா போதுமா? பக்கத்தில் வா. அதான் உடல்நிலையாலும் உண்டு, உள்ள மனநிலையாலும் உண்டுன்னு சொன்னேன். கண்ணை மூடு, கொஞ்சம் பார்க்குறேன். ஓ, கர்ப்பப்பையில் 1.5 இன்ச்சு அளவில் ஒரு சிறிய பாதிப்பும் ஒரு கட்டியும் உண்டு. அது அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய சூழ்நிலைகளில் உண்டு. அவளுக்கு ஆபத்தலாம காப்பாற்றி வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? ஜெயிச்சு தாரேன், அதுக்கு பணமும் தாரேன். உயிர் கண்டம் இல்லை. நல்லா இரு மகனே. வியாபாரம் அடிக்கும், உனக்கே பிரைஸ் அடிக்க அடி. இன்னொரு தடவை காணுட்டா தம்பி. மங்களம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். என்னையில் போகிற வழியில் பெருமாள் கோயில் எங்கடா இருக்கு? இருக்குது. 2.25 ஆண்டுகளாக நீ நடத்துகிற தொழிலில் மன வருத்தமும் நஷ்டமும் கடன்களும் இருக்கும். இருக்கா? இப்போதைக்கு தொழில் மாற்ற வேண்டாம், ஆனால் கடன்களை இருந்து தீர்த்து தொழிலை வளமாக நடத்தி தந்தா போதுங்களா? கால் வந்துட்டு வா. யார் அந்த குழந்தை? அதே போல் உன்னுடைய குடும்பத்துக்குள்ளே இறங்கி பார்த்தேன். தேவையில்லாத மனப்போராட்டமும் ஒற்றுமை இல்லாத வேதனைகளும் உள்ளத்துக்குள் நடந்துக்கிட்டு இருக்கு. இவைகளுக்கெல்லாம் காரணம் மாந்திரிகங்கள் என்று கிடையாது. இப்பொழுதுக்கு சமய சந்தர்ப்பங்களும் காலக்கிரகங்களும் ஆட்சி செய்கிறது. அதனால் புரட்டாசி 3வது வெள்ளிக்கிழமை வரை இந்த அவகாசம் இருக்கும். அதிலிருந்து உன்னை வெற்றியாக்கித்தானே, அதுவரை எந்த ஆபத்து இல்லாமல் காப்பாற்றித்தாரேன். இந்தா செல்வாக்காயிரு மகனே, ஆனந்தப்படுவாய். கர்ப்பசாமி. ஆமாம், திருப்பூர். திருப்பூர். திருப்பூர் பக்கத்தில் ஒரு கிராமம்ல உங்களுக்கு. என்ன கிராமம் அது? உள்ள நுழைஞ்சவனும் ஒருத்தன் இஸ்திரி பெட்டி தேய்ச்சிக்கிட்டு இருக்கான். தேய்ப்பு கடை வச்சுருக்கான். உங்களுக்கு கால் வந்துட்டு வாங்க. நீங்கள் அம்மா என்ன வேணும்? காலில் விழுந்துட்டு வா. கண்ணீரை பார்த்த உடனே மனம் குழம்புது. பிள்ளைகளா கலி தீர்க்க வேண்டும், அறவை வளர்த்த வேண்டும். வந்து உட்கார முடியுமாம்மா? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அந்த எல்லைக்குள்ளே போன உடனேயே ஆதி காலத்தில் வணங்குற முனீஸ்வர சாமி அங்கே இருக்கார். சரிண்ணா? அந்த சாமியை உருவம் இல்லாமல் ஆயுதங்களை மட்டும் வச்சுருக்காங்க. சூலாயுதம், அருவா, இந்த மாதிரி பொருள்லாம் வச்சு கும்பிடுதாங்க. அதிலிருந்து தாண்டி போனோன்னா உள்ள காளி என்னும் தெய்வம் உள்ளே உண்டு. இவைகளெல்லாம் பார்த்து உன்னுடைய மனைக்குள்ளே போய் பார்த்தேன். உன் பிள்ளைக்கு அமைந்த வாழ்க்கையில் கண்ணீரும் கவலையும் இப்போ குடிகொண்டு இருந்துக்கிட்டு இருக்கு. அந்த வாழ்க்கை தொடரக்கூடிய நிலைமை இருக்குமா? இடையில வேறு எதுவும் இடைஞ்சலால் மற்றவர்களால் இடைஞ்சல் வந்துருமா? அதில் நடக்கிற உண்மைகள் என்ன?
அப்படிங்கிற ஒரு வேதனை உன் உள்ளத்தில். அவர்கள் 2 பேருக்கும் பிரிவுக்குரிய நிலைமைகள் ஏதும் நடக்காது. மங்களமாக வாழ வச்சு தரேன். பிள்ளைகளால் அவர்களுக்கு பெருமை கிடைக்கும். கால் வந்துட்டு வரலாம். அவனை வேற என்ன வேணும் செல்ல மகளே? வேலைக்கு போகணும் சாமி. கவர்மெண்ட் வேலை போட்டு 5 வருஷம் ஆகுது. பக்கத்தில் வா. இன்னும் பிள்ளைக்கு வந்து சேரல. அந்த பணி கிடைக்கிறதுக்கு 6 மாதங்கள் ஆகும். அந்த டிபார்ட்மெண்ட்டை பற்றியே இன்னும் ஒரு முடிவு எடுக்கலை. பொறுமையாக ஜெயிச்சு தரேன். அடுத்து பேசுவோம். கருப்பசாமி, திருப்பூர் பேக்கரி ஷாப். இன்னொரு தினம் காலம் வந்துட்டாடா. இப்போ வியாபாரத்தில் ஒரு 15% தான் லாபம் தெரியுது. அதையும் கொஞ்சம் அடக்கி வைக்க முடியலை. அதானே உண்மை? சரி, இன்னும் உனக்கு லாபத்தை நான் பெருக்கி தரேன். இந்த தொழிலை ஓங்காரமாக்கி அது மட்டும் இல்லாமல் அடுத்து ஓராண்டுக்குள்ளே இனி ஒரு பிரான்ச்சும் ஓப்பன் பண்ணக்கூடிய நிலைமையை நான் உருவாக்கி தரேன். அதே மாதிரி கருப்பசாமி, கொஞ்சம் நான் பொருளாதாரத்தில் உயர்ந்து வரணும். அதுக்கு எனக்கு ஏதாவது அதிர்ஷ்டங்கள் கிடைக்குமா? என்ன கிடைக்குமா? கையில் நீளது அடி ஒக்கா சிக்கா புக்கா கிப்கா அதிர்ஷ்டங்கள் கிடைக்குமா அப்படின்னு நினைக்கிறேன். அதிர்ஷ்டம் உனக்கு உண்டு. அதில் ஒரு பரிசு கிடைக்கும். அதை வச்சு நீ நல்ல முன்னேறி வந்துடுவ. கவலைப்படாத. உன் மனத்துக்குள்ளே ஒரு பெரிய வீடு கட்டி வச்சுருக்கிய, அந்த வீட்டை நானே கட்டி தந்துடுறேன். என் பேரை போட்டு கருப்பசாமி இல்லம்னு பெயர் வாழ வைக்க. கால் வந்துட்டு வரலாம். கருப்பசாமிக்கு, கருப்பசாமிக்கு. இந்தாப்பா, வெற்றியாக நடக்கும். ஜெயிச்சுக்கா. இந்த பணத்தை கொண்டு போய் லட்ச லட்சமாக பெருகும். நல்லா இருக்கு கருப்பசாமி. ஆமாம், அப்படியா? திருப்பூர் எல்லை தன் பிள்ளையை பற்றி மன வருத்தப்பட்டு வந்தது யார்? பையனாமா அவனுக்கு? வாமா. என்னம்மா பையனுக்கு? குழந்தை வேணுமா? கால். எங்கே போகிறீங்க? சத்தியமங்கலத்துக்கு போகுது. என்ன விஷயம்? பண்ணாரி அம்மன் எங்கே இருக்கான்னு கேட்போம். பண்ணாரி அம்மனை போய் கும்பிட்டுருக்கீங்களா? கும்பிட்டுருக்கீங்களா? எப்போ கும்பிட்டீங்க? போயிருந்தீங்களோ? அவள் வந்து நிற்கிறாள், அதான் கேட்டேன். சத்தியமங்கலம் பக்கத்தில் தானே? அதுதான். கால் விட்டுவாங்க. என்ன பண்ணாரி அம்மன் வந்து நிற்க? அம்மா நீ இதை கொடுப்பேன். பொம்பளை பிள்ளை கொடுன்னு வந்துருச்சு. ஆதிசிவன் தாழ் பணிந்து அருள் புரிவோமே. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். மருமகா கிரகத்துப்படி பிள்ளை இல்லையா? இல்லை நம்ம பையனுடைய அம்சத்துப்படி தான் பிள்ளை இல்லையா? நம்ம குடும்பத்தில் யாருமே பிள்ளை இல்லாமல் இருந்தது இல்லையே. இப்படி ஒரு சோதனை நடக்க இதுக்கு என்ன காரணமாக இருக்கும்னு சாதக கட்டங்களை போய் ஆராய்ந்து பார்த்தீங்க. அப்படி பார்க்கும் பொழுது பையனுக்கு புத்திர பாக்கியத்தில் தோஷம் இல்லை, ஆனால் வேறு ஒரு பக்கத்தில் தான் அந்த தோஷம் இருக்குது. அதை கழிச்சிட்டா சரியாக போயிடும் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்துருச்சு வெளியில். நான் போய் பார்க்கும் பொழுது ஆதிசிவன் கழுத்தில் இருப்பது என்ன பார்க்கும்? ஆதிசிவன் கழுத்தில் என்ன கிடக்கும்? பாம்பு. அந்த திருநாகத்தை நான் கேட்டேன். திருநாகத்தை நான் கேட்டேன். ஏனம்மா இந்த குழந்தையினுடைய கர்ப்பப்பையில் ஏதும் குறைகள் இருக்கா, அல்லது கர்ப்பம் கொடுப்பதில் நீயாக இருந்து எதுவும் தடுக்கிறாயன்னு கேட்டேன். இல்லை, இப்பொழுது ராகு சம்பந்தமான குறைபாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் அந்த தோஷங்கள் கழிந்து வர குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பிறக்கிற பிள்ளைக்கு நாகேஸ்வரின்னு பேர் வைக்கணும். என்ன பேர் வைக்கணும்? நாகேஸ்வரி. கால் வந்துட்டுவா. அதனால தான் ஆதிசிவன் தலையில் இருக்கும் திருநாகத்தினுடைய பெயர் என்ன? 3 ஞாயிற்றுக்கிழமை
3 ஞாயிற்றுக்கிழமை அன்று திருநாகங்குடி இருக்கிற புற்றுக்கோயில் பால் பழங்கள் விட்டு கும்பிடணும். இந்த எல்லா வெற்றியாக நடக்கும், ஜெயிச்சுக்கலாம். அப்படியா? குணமாக்கி தாரேன், வெற்றி உண்டு. நல்லா கண்ணமுடமா என்னென்னு காப்போம். இந்த கனியை அறுத்து தேய்ச்சி குடிச்சுக்கா, புண்ணெல்லாம் ஆறி போயிடும், நல்லா ஆயிடுவேன். போய்ட்டு யாருக்கு? கண்ண முடுங்க. 2 பிளாக் இருக்கு. ஆமாம், ஆஞ்சோ பண்ணலாம். கொஞ்சம் அது வந்து ஓப்பன் சர்ஜரி தேவையில்லை, அவங்களே பண்ணிடுவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கவலைப்பட வேண்டாம், தைரியமாக பண்ணலாம். கருப்பசாமிக்கு